பட்டுக்கோட்டையை அடுத்துள்ள மதுகூரில் வந்து 3 குழந்தைங்களை தன் தந்தையே வந்து கொடூரமாக கொலை பண்ணாருன்னு கைது பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நியூஸு. இதில் அவங்க ஒய்ஃப் அவரை விட்டு பிரிஞ்சு போன துயரத்தில் வந்து அந்த குழந்தைங்கள அது மாதிரி கழுத்தறுத்து சாவடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கோவம் இருக்கும், நாளைக்கு போயிடும். உன் பொண்டாட்டி நாளைக்கு கூட திரும்ப வந்துடுவான். ஆனால் இன்றைக்கி உன்னோட பெத்த குழந்தைங்கள கழுத்தறுத்து சாவடிச்சிருக்கியே, நாளைக்கு அந்த குழந்தைங்க திரும்ப வந்துடுமா? உங்களோட கோவத்துக்கு அந்த குழந்தைங்க எண்ணத்துக்கு பலி. இன்றைக்கி இருக்கிற கோவம் நாளைக்கு போயிடும். இல்லை ஒரு வேளை உன் மனைவி வரலனாலும் உனக்கு இன்னொரு வாழ்க்கை துணை அமையும். ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பெற்ற உங்களோட சுகத்துக்காக பெற்று அந்த 3 ஜீவன்கள் என்ன பாவம் பண்ணுச்சு? இன்றைக்கி எல்லாரும் எதுக்கு குழந்தைகிட்ட உங்கள் கோவத்தை காமிக்கிறீங்க? என்ன பாவத்தில் அதுங்க உங்களுக்கு பிறந்து இன்றைக்கி இந்த உலகத்துலேயே இல்லாமல் இருக்குது? உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் விட்டுட்டு போங்க, வேறு வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. அந்த குழந்தைய சாவடிச்சுக்கிறதெல்லாம் நீங்கள் கூட செத்துருந்துருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைங்கள சாவடிச்சுட்டு நீங்கள் உயிரோடு இருந்து என்ன சாதிக்க போகிறீங்க? கோவன்றது இன்றைக்கி நாளைக்கு மாறும். ஆனால் போன குழந்தைங்களோட உயிர் வருமா? உனக்கு எப்படி தோணுச்சு?